அன்பார்ந்த பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, உயிரினும் இனிய தோழர்களே, புரட்சி கனல் நான் அசைந்தால் நாடே அசையும் என விடுதலைப் போருக்கு வழிகாட்டியவர் லாலா லஜபதி ராய். சூழ்ச்சியும் வஞ்சமும் வெல்லும் வெள்ளையர் அரசில் சோர்ந்து விடாமல் விடுதலைப் போரிலே வழிகாட்டியவர். 100 வகை இடர் சீறி வந்தாலும், நூல் இழையாய் தடை மீறி வந்தாலும் பாரத விடுதலைக்கு ஆயுதமும் ஏந்துவோம், உயிரினையும் துறப்போம் என்று துணிந்தவர். கேவலம் ஜேபி சாண்டேஷ் என்கின்ற போலீஸ் அதிகாரியால் கொல்லப்பட்டது நம்முடைய பாரத நாட்டிற்கே அவமானம். அவமானம் துடைக்கப்படும். நம் தாயக தலைவன் சிந்திய ரத்தம் வீண் போகாது. பாரத புதல்வர்களே, எரிமலை என சீரிப்பாயும் உங்களுடைய எழுச்சியில், எஃகு இரும்பையும் மிஞ்சுகின்ற உங்களது இதய வலுவினில், சிங்கமென கர்ஜிக்கும் இடிகுரல் முழக்கின்ற முழக்கத்திலே வெள்ளையனை விரட்டி விடுதலை தாய்நாட்டை மீட்போம் என்னும் வீர நடையிலே சுதந்திர இந்தியாவிற்கான போர்க்குரல் கொடுத்தவன் மாவீரன் பகத்சிங். பகத்சிங் என்கின்ற பெயர் புல்லுக்கு மஞ்சி புலனொடுங்கி வாழ்ந்தவர்களை கொல்ல வருகிற வேங்கையும் எதிர்த்து நிற்கின்ற துணிச்சலை தந்த பெயர். அவர் காட்டுகின்ற வழியில் ஆயிரமாய் மக்கள் திரண்டார்கள். இந்துஸ்தான் சோசலிச குடியரசு கழகம் உதயமானது. 1928 டிசம்பர் 17ஆம் நாள் லாகூர் காவல் நிலையம். காவல் அதிகாரி சாண்டர்ஸ் மோட்டார் பைக்கில் வெளியே வருகிறான். மறைந்திருந்த பகத்சிங்குடைய தோழன் ராஜகுரு கை துப்பாக்கி உயர்த்துகிறான். ஒற்றை குண்டு சாண்டர்ஸ் கழுத்திலே புகுந்து வெளியேறுகிறது. அவன் இரத்த வெள்ளத்திலே கீழே சாய்கிறான். ஓடி வந்த பகத்சிங் அவனுக்கு பிழைக்கிற வாய்ப்பு நிச்சயமாக கூடவே கூடாது என்று மேலும் 4 தோட்டாக்களை அவனுடைய மார்பிலை பாய்ச்சுகிறான். லாலா லஜபதி ராய் தலைவனை கொல்லுகின்ற கொடிய எண்ணம் ஜனித்தது இங்குதானே என்று அவனது இதயத்தை சல்லடையாக துளைத்தான். அடுத்த நாளே துண்டு பிரசுரம் ஒன்று ரகசியமாக நாடெங்கும் விநியோகமாகியது. இந்துஸ்தான் சோசலிஸ்ட் குடியரசு கழகம் லாலா லஜபதி ராயனுடைய மரணத்திற்கு காரணமானவனிடம் கணக்கை தீர்த்து கொண்டது. ஆனால் உண்மையில் மனித ரத்தம் சிந்தப்படுவதைக் கண்டு ஆற்றொன்னா துயரமடைகிறோம். ஆனால் புரட்சியின் பலிபிடத்தில் ரத்தம் விரயமாவது தவிர்க்க முடியாதது. சாண்டர்ஸ் என்ற கொடியவன் நம் இந்தியாவை கொள்ளையிடுகிற வெள்ளையர்களுடைய பிரதிநிதி. ஏகாதிபத்தியத்தின் அநீதியான ஈவு இரக்கமற்ற சட்டங்களை அமுல்படுத்துவதில் தேசபக்க தலைவர்களை பட்டியல் போட்டு தாக்கி அழிக்கின்ற திட்டத்தை செயல்படுத்துகின்றவன். எனவே அவனுக்கு இந்த தண்டனை மிக 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 அவசியம்தான். இந்திய இளைஞர்கள் தன்னுயிரை தானமாக கொடுத்தனும் தேச விடுதலையை வென்றிட தயாராகிவிட்டார்கள் என்பதை உலகம் உணர்ந்து கொண்டது. போலீஸ் அதிகாரி சாண்டர்ஸ் கொலைக்கு காரணமானவர்களை கண்டுபிடிக்க லாகூர் முழுவதும் சல்லடை ஓட்டு தேடிக்கொண்டிருந்தது வெள்ளையர் இராணுவம். ஆனால் புரட்சியாளர்கள் டெல்லியிலே இன்னொரு வேலை திட்டத்திற்கு தயாராகி கொண்டிருந்தார்கள். இல்லை, அது தன் மரணத்திற்கான திட்டம். இந்திய தேசமே விழித்தெழுந்து புரட்சி போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல பல மடங்கு உத்வேகம் ஊட்டப் போகின்ற தனது மரணம் என கணக்கிட்டு செயல்விட்டம் வகுத்தார்கள். 1929 ஏப்ரல் 8ஆம் நாள் டெல்லி பாராளுமன்றம் கூடுகிறது. ஆங்கில வைஸ்ராய் எழுந்து நிற்கிறார். தொழிலாளர்கள் போராட்டங்களை ஒடுக்குகின்ற துரோகத்தனமான சட்ட மசோதைகளை வாசிக்க துவங்குகிறார். பார்வையாளர் பகுதியிலே இருந்து பகத்சிங் கரங்களிலிருந்து வெடி குண்டு ஒன்று வீறு கொண்டு எழுந்து பாய்ந்து சென்று உறுப்பினர்கள் யாருக்கும் பாதிப்பில்லாமல் சுவற்றிலே மோதி வெடிக்கிறது. கரும்புகை பரவ துவங்கும் முன் 2வது குண்டும் வெடிக்கிறது. இன்குலாப் ஜிந்தாபாத், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் ஒழிக, உலக தொழிலாளர்களை ஒன்று சேருங்கள் என்ற முழக்கம் அரங்கம் முழுவதும் எதிரொலிக்கிறது. பாராளுமன்றத்தில் கரும்புகை நிரம்பியது. தப்பிக்க எண்ணியிருந்தால் மிக மிக சர்வசாதாரணமாக தப்பித்திருக்க முடியும். ஆனால் அவர்களது அடுத்த திட்டம் கைது செய்யப்படல் வேண்டும். நீதிமன்ற விசாரணையில் வெள்ளையன் வெளியேற்றப்பட்டு பாரதம் விடுதலை பெற வேண்டிய அவசியத்தை நாடே உணர்கிற வரையில் வெளியிட வேண்டும். உலகத்தின் கவனத்தை இந்தியாவின் பக்கம் திருப்ப வேண்டும். நமக்கு கிடைக்கப் போகிற தூக்கு தண்டனையால் இதனை சாதிக்க முடியும். அடுத்த செயல் திட்டத்தின் நோக்கமாக இதுதான் இருந்தது. கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் இவர்கள் வெளியிட்ட வாக்குமூலங்கள் உலகமே வியந்து உற்று நோக்கியது.
நீதிமன்றம் ஒரு பிரச்சார மேடையாகியது. ஏன் விடுதலை வேண்டும் என்பதற்கான காரணங்கள் அடுக்கடுக்காக பேசப்பட்டது. தினசரி விசாரணையில் 500 நாட்களாக நடந்த அந்த விசாரணையில் வெளியிட்ட கருத்துக்கள் அன்றே மக்கள் கவனத்திற்கு வரப்பெற்றன. நாடெங்கும் விவாதம், தினசரி விவாதம், தேசபக்த ஜுவாலை கொழுந்துவிட்டு எரிந்தது. நாங்கள் மனித உயிர்களை வெகுவாக மதிக்கிறோம். எந்த தனி நபர் மீதும் விரோதங்கள் கிடையாது. ஆனால் உங்கள் நடைமுறை 1000 பேர்களை கொல்வதையே ஆட்சி முறையாக செய்கின்றீர்கள். சுட்டேன் சுட்டேன் சுட்டேன், குண்டுகள் திருவரை சுட்டேன் என்று ஏதுமறியாத நிராயுத பாணிகள் 800க்கும் மேற்பட்டவர்களை ஜாலியன் வாலாபாக்கள் சுட்டு வீழ்த்திய ஜெனரல் டயர் என்கின்ற இராணுவ அதிகாரியை பாராட்டினீர்கள், புகழ்ந்து பேசினீர்கள். எங்கள் வரிப்பணத்தில் இருக்கின்ற பல லட்சங்களை அவனுக்கு பரிசளித்தீர்கள், பதவி உயர்வும் கொடுத்தீர்கள். ஆனால் நாங்களோ ஒரு சிறிய நாட்டு வெடிகுண்டு ஆட்களே இல்லாத பகுதியில் சுவற்றிலே மோதி வெடித்தோம். யாரையும் இம்மி அளவும் கூட காயப்படுத்த விரும்பவில்லை. நாங்கள் பயங்கரவாதிகள் அல்ல. எங்கள் நாடு, எங்கள் செல்வங்களை கொள்ளை போவதை தடுக்க வேண்டி, எங்கள் அரசை நாங்களே தேர்வு செய்ய வேண்டும் என்பதை வேண்டி மக்கள் சக்தியின் துணை கொண்டு போராடுகிறோம். நாட்டு நடப்பை முழுமையாக புரிந்து கொண்டு அதனை மாற்றியமைக்க போராடுகின்ற வரலாற்று மாணவர்கள் நாங்கள். இரத்தப்பழி என்பது எங்கள் பாதை அல்ல. ஊமையராய், குருடர்களாய், செவிடர்களாய் இங்கு வாழுகிற உழைக்கின்ற விவசாயிகளும் தொழிலாளர்களும் விழிக்கட்டும் என்பதே எங்களுடைய நோக்கம். வெள்ளையனுடைய கொள்ளைக்கு இந்த நாட்டு தொழிலாளி வர்க்கம் அமைதியான முறையில் குருதி கொட்டி உழைப்பதை பார்த்து எங்கள் இரத்தம் கொதிக்கிறது. அவருடைய துண்டு பிரசுரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இப்படித்தான் இருந்தது. கேளா காதினரை கேளுங்கள் என்று துவங்குகின்ற செய்தி, விடுதலைக்கு போராட வாருங்கள் என்று மக்களை அழைக்கின்ற புரட்சி கீதமாக பிரசுரம் அமைந்திருந்தது. அழுகுரலை அடக்குவதற்கு உங்கள் அரசு மிருகத்தனமாக நடந்து கொள்வதை பார்த்து நாங்கள் வாழாயிருக்க விரும்பவில்லை. எங்கள் இதயத்து உணர்வுகளை இந்திய நாடை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் காலத்தால் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்வதே எங்களது முதன்மையான நோக்கமாகும். 500க்கு மேற்பட்ட நாட்கள் நீதிமன்ற விசாரணை, செய்திகள் தீப்பொறியாக நாடெங்கும் பரவிக்கொண்டே இருந்தது. புரிந்து கொண்டது அரசு விரைவில் எல்லாவற்றையும் முடிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். 1930 அக்டோபர் 7ஆம் நாள் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் மூவருக்கும் மரண தண்டனை தீர்ப்பளிக்கப்பட்டது. தேசமே கொதித்தெழுந்தது. ஊர்வல ஆர்ப்பாட்டங்கள் எங்கெங்கும் பீரிட்டு கிளம்பின. 1931 மார்ச் 23ஆம் நாள், சரியாக 95 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நாள் அதிகாலை 3 மணி அளவில் சிறை காவலன் ஒருவன் பகத்சிங் மற்ற தோழர்கள் அடைக்கப்பட்டிருக்கிற அறைக்கு வருகிறான். ஷாஹேப், மேல் அதிகாரி உங்கள் அனைவரையும் அழைத்து வர உத்தரவிட்டுள்ளார் என்று கூற, இப்பவா? முடியாது முடியாது, நான் ஒரு புரட்சியாளனை சந்தித்து அவரோடு விவாதித்து கொண்டிருக்கிறேன் என்று பகத்சிங் கூறியதுதான் தாமதம். அடுத்த நிமிடமே காவலன் குடல் பதற ஓடினான். தகவல் பறந்தது. படைகள் குவிக்கப்பட்டது. துப்பாக்கி ஏந்திய காவலர்களுடன் சிறை கதவுகள் திறக்கப்பட்டது. அதிகாரிகள் உள்ளே நுழைந்து பார்த்தபொழுது பகத்சிங் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருந்தார். அதுதான் மாமேதை லெனின் எழுதிய ஸ்டேட் அண்ட் ரெவல்யூஷன், அரசும் புரட்சியும் என்ற புத்தகம். சிரித்துக்கொண்டே அவர் சொன்னார், புரட்சியாளர் லெனினோடு இந்த புத்தகம் மூலம் நான் கைகுலுக்கி கொண்டிருக்கிறேன் என்றார். அதிகாரிகள் முணுமுணுத்தார்கள். இப்போது கூட படிப்பா? புத்தகமா? கடைசி நொடி வரை படித்து தெரிந்து கொள்ளவே நான் பிரியப்படுகிறேன். இந்த புத்தகத்தை நான் கொஞ்ச காலத்திற்கு முன்பாக படித்திருந்தால் என்னுடைய அரசியல் திசை வழியே மாறியிருக்கும் என்றார். நாத்திகனாகவே வாழ்ந்த பகத்சிங் நான் ஏன் நாத்திகனான் என்ற ஒரு சிறு புத்தகத்தையும் எழுதினார். கடைசியாக அவர் நாட்டு மக்களுக்கு எழுதிய கடிதத்தில், தொழிலாளர்கள், விவசாயிகளுடைய வலுவான ஒற்றுமை மூலமே தேச விடுதலை சாத்தியப்படும். துப்பாக்கிகள், பீரங்கி, வெடிகுண்டோடு ஏவுகணைகள் மூலம் தேச விடுதலை, சமூக மாற்றம் சாத்தியமில்லை என்பதை இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் குடியரசு கழக வரலாறு நிரூபித்துவிட்டது. போர்க்கருவிகள் நாசகரமான விளைவுகளைத்தான் ஏற்படுத்தும். நாட்டிற்கு நன்மை பயக்கின்ற எந்த காரியத்திற்கும் அவைகள் துணை புரியாது. வர்க்கமாக வாழுகிற மக்களை ஸ்தாபன ரீதியாக திரட்டவும், எல்லா வகை உழைப்பாளர்களிடையே ஒற்றுமையை உருவாக்கவும் வருங்கால இளைய தலைமுறை பாடுபட வேண்டும் என்றார். அதிகாரிகள் ஏதும் சொல்லாமல் வழக்கத்திற்கு மாறாக மிக அதிகாலையிலேயே அந்த 3 பேரையும் அழைத்து சென்றார்கள். தூக்கு மேடையை நோக்கி செல்லுகின்ற அவர்கள்
தூக்கு கயிற்றில் ஷாவதை இழிவானதாக கருவதாக கூறி எங்களை சுட்டுக் கொள்ளுங்கள் என்று வேண்டினார்கள். அதுவே போர் வீரனாக போல எங்களது மன தைரியத்தை வெளிப்படுத்தும் என கேட்டார்கள். அதிகாரிகள் மறுத்தார்கள். தங்களது கடைசி ஆசையாக அவர்கள் வேண்டியது மரணத்திற்கு பின்னும் எந்த மதச் சடங்கும் செய்யக்கூடாது, தூக்கு மேடையிலே முகத்திற்கு கருப்பு துணி போடவே வேண்டாம், இறக்கிற இறுதி வினாடியிலும் வீரமும் முகமலர்ச்சியுமே எங்களிடம் காணப்பட வேண்டும், இறுதி மூச்சு வரையிலும் எங்கள் கண்கள் பாரத தாயை தரிசித்து கொண்டே இருக்க வேண்டும் என்றார்கள். இன்குலாப் ஜிந்தாபாத் சிறை முழுவதும் அந்த கோஷம் ஒலித்து கொண்டே இருந்தது. பகத்சிங் தனது கழுத்திலே கயிறு மாட்டப்பட்ட பொழுது இன்குலாப் என கர்ஜித்தார். சுகதேவும் ராஜகுரும் ஜிந்தாபாத் என முழக்கமிட்டார்கள். ராஜகுருடைய கழுத்திலே கயிறு இருகிற பொழுது அவரும் இன்குலாப் என உச்சஸ்தாயில் முழக்கமிட சுகதேவ் ஜிந்தாபாத் என அறையே எதிரொலிக்க கோஷமிட்டார். மூன்றாவதாக சுகதேவ் கழுத்திலே கயிறு மாட்டப்பட்டது. அவரும் இன்குலாப் என்று உச்சஸ்தாயில் கோஷமிட்டார். ஒரு வினாடி மௌனம். திடீரென்று அடுத்த வினாடியில் ஜிந்தாபாத் என்ற குரல் ஓங்கி ஒலித்தது. ஆச்சரியத்தோடு யார் என்று அனைவரும் குரல் வந்த திசையை பார்த்தார்கள். ஜிந்தாபாத் என்று சொன்னது கழுத்தில் அணிந்த சுருக்கு கயிற்றை இருக்குவதற்காக காலுக்கு கீழுள்ள மரப்பலையை விலக்குகின்ற பணிபுரியர் ஜெயில் ஊழியர் தான் இந்த கோஷமிட்டார். சுகதேவ் முகத்தில் ஒரு அளப்பரிய சந்தோஷம். இருவருடைய கோஷமும் சில வினாடிகள் அந்த அறைக்கு வெளியிலும் எதிரொலித்ததாக சிறை குறிப்பு கூறுகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, விடுதலை வேள்வியில் வீழ்ந்த மலர்கள் ஏராளம் ஏராளம். நமது தேசிய கொடியை எங்கும் கம்பீரமாக பறக்க விடுங்கள். அது வெறும் வண்ண துணி அல்ல, எம் தேசத்தின் ஆத்மா. நூலால் நெய்யப்பட்டதல்ல, தியாக வேள்வியில் முறுக்கேறிய எமது மக்களின் நரம்புகளை ஊடும் பாவுமாய் பிணைந்திருக்கிறது. வண்ணங்கள் சாய பூச்சல்ல, மக்கள் இரத்தமும் வியர்வையுமே. அதிலே மதம் இல்லை, ஜாதி இல்லை, எந்த குரோதமும் இல்லை. தியாகம் உண்டு, தீரம் உண்டு. நேற்றைய தியாகத்தை போற்றுவோம், நாளைய தியாகத்திற்கு தயாராகுவோம். அன்பிற்குரியர், நன்றி, வணக்கம்.